எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, ஜாதக ரீதியாக மனிதனுக்கு காம இச்சை ஏன் தூண்டப்படுகின்றது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. ரொம்ப டீப்பாக நான் யோசிச்சு பார்த்தேன். அதாவது நம்மளை ஒரு செயல்பாடு, ஒரு காரகத்துவம் இந்த பிரபஞ்சம் செயல்படுத்த வைக்குது. அப்போதான் நமக்கு இந்த கண்டென்ட்ல வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பீச்சுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை உண்டு. அதாவது அறிவார்த்தம் உள்ளவர்கள்லாம் அவருடைய ஸ்பீச்சை கேட்டிருப்பாங்க, அவருடைய புத்தகங்களை வாங்கி படிச்சிருப்பாங்க. அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்போ அமெரிக்காலெல்லாம் போய் அந்த சமயத்திலே ஒரு ஸ்பீச்லாம் கொடுத்துருப்பாரு. பெரிய பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசப்பட்ட ஒரு நபர். அது போல ஏதோ ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பேசுவேன். நான் எல்லாருக்கும் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் நேரம் சரியில்லை அப்படின்னா ஒரு ஜோதிடர்களை வச்சு என்னதான் எங்கிட்ட தான் பார்க்கணும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை சார்ந்தவங்கள்ட்ட வச்சு பார்த்து, சப்போஸ் உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யணும்னா நீங்கள் உங்கள் வாயை மூடிக்கொள்ள வேண்டும். இதுதான் என் அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது. உங்கள் வாயை மூடிக்கொள்ளணும், இல்லைனா 7:30 எங்கேருந்து கூட்டிகிட்டு வருவீங்கன்னே தெரியாது. 7:30 எங்கே இருக்குது? நம்ம வாயில் இருக்கும். நம்ம நேரம் சரியில்லைன்னா நாம் ஏதோ ஒன்று பேச போய் நமக்கு 7:30 சேரும். அப்படிதான் ஏதோ ஒன்று நான் பேசி சர்ச்சையாக பேசி மை யூடியூப் சேனல் ஹாஸ் பீன் ரிமூவ் ஃப்ரம் த யூடியூப். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு வாங்கியிருப்பேன். ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தோம். கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு. அந்த ஷீல்டு எவ்வளோ காஸ்ட் அப்படின்றது முக்கியம் கிடையாது. பட் அந்த ரிவார்டு ரொம்ப முக்கியம். அது போயிடுச்சு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை பேட் டைம். நானும் சும்மா இல்லாமல் எப்படியோ அந்த ஒரு காரகத்துவம் என்னை பேச வச்சு காலி பண்ணிடுச்சு. இப்போ 7:30 பற்றி பேசும்போது தான் இப்போ நண்பர் ஒருவர் அந்த வீடியோவை பார்த்துட்டு, லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு, அவர் நம்மளோட ஃபாலோவர், அவர் பலன் சொல்லியிருந்தார். அதாவது ராகு திசை எனக்கு கொடுக்குமா கெடுக்குமா அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசியிருப்பேன் வீடியோவை. அவர் நண்பர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, 7:30 சனி ஜென்ம ராசியில் வராரு ஜூன் 3, 2027. அதனால எப்படின்னு கணிக்க முடியலன்னு நானும் அதை சொல்லியிருப்பேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போவே அந்த சனியோட காரகத்துவம் இப்போ மீனம்ல இருக்காரு அப்படின்னா, இந்த கடகத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால், உச்சகுரு ஸ்தானத்திலிருந்து சனியை பார்ப்பதால் 7:30 சனி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு மேஷராசி முக்கியமாக மற்றும் மீன ராசி, ரிஷப ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வீரியமா பாதிப்புகள் இருக்காது. இது ரொம்ப அனுகூலமான ஒரு பலன்னு சொல்லலாம். அதே போல ஜென்ம ராசிக்கு வரும்போதும் பாத்தீங்கன்னா என்னுடைய ராசி மேஷ ராசியில அப்போது பாத்தீங்கன்னா ஜூன் கிட்டத்தட்ட ஒரு 27 or 28 நான் சொல்லியிருப்பேனே 365 days plus 18 or 19 எக்ஸாக்டா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வரும்போதும் 2027 மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது அப்படின்னு நம்மளுடைய ஃபாலோவர் பிளஸ் ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. அது ஓரளவுக்கு உண்மையான ஒரு விஷயம் தான். பெரிய பாதிப்புகளை என்னுடைய ராகு திசைக்கு ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மை டைம் வில் கெட் ஸ்டார்டட் இன் ஜூன் 2nd இருந்து நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். நான் எல்லாமே நான் பிரசன்னத்திலையும் பார்ப்பேன். அதாவது எப்படி நமக்கு பல பேருக்கு நான் பிரசன்னம் பார்க்கறது, எனக்கும் நான் பார்ப்பேன். ரொம்ப நாளா ஒரு லைட் ஒரு இடத்துல பிரைட்டா இருக்க வேண்டிய இடத்துல எரியாமலே இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வாக்கியப்படி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த குரு பயிற்சிக்காக ஹோமங்கள்லாம் அந்த கோயிலெலாம் நடத்தி இருப்பாங்க. பட் வரப்போற குரு பயிற்சி எக்ஸாக்ட்லி பார்த்தா திருக்கணிதப்படி ஜூன் 2 தான். பட் ஆனால் பேப்பரில் அப்புறம் எல்லா சேனல்ஸ்லையும் குரு பயிற்சிக்கு ஹோமங்கள் நடந்ததுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எது எப்படியோ அந்த லைட்டு டல்லாக இருந்த லைட்டை எனக்கு மாற்றவே முடியல டியூ டு சம் ரீசன்ஸ். அதாவது கொஞ்சம் நான் பிஸியாக இருந்திருப்பேன், இல்லை எலக்ட்ரீஷியன் என்னோட எலக்ட்ரீஷியன் அவருக்கு அம்மை போட்டிருக்குதுன்னு சொன்னார். ஏன்னா நான் ஒருத்தரை கூப்பிட்டேன்னா ஒருத்தரை தான் கூப்பிடுவேன். புதுசாக செட் ஆகாது நமக்கு, ஏன்னா நம்ம வீடை பற்றி தெரியும். அப்படின்ற பட்சத்தில் அந்த எலக்ட்ரீஷியன் நேற்று தான் வர முடிஞ்சுது, பிரைட்டா போட்டாரு. அப்ப பார்த்தேன் நான், ஓகே சம்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச், ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு இல்லை ஒரு சம்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அப்படின்றது எனக்கு புலப்பட்டது. ஸோ கம்மிங் டு த டாபிக், அதாவது மனுஷனுக்கு காம இச்சை ஏன் தூண்டப்படுகின்றது. அதாவது இது ஒரு சில்லி டாபிக் மாதிரி இருந்தாலும் இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவேன் டு டிஸ்கஸ். காமத்திற்கு மிக முக்கியமான காரகத்துவம் யாருன்னு பார்த்தா சுக்கிரன். சுக்கிரன் அம்சத்தை வச்சு
ஒரு மனிதனுக்கு எப்பேற்பட்ட காமம் கிடைக்கும்ங்கிறது ஒரு அறிவார்ந்த ஜோதிடர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ஜோதிடர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது 7ஆம் இடம் படுக்கை அறை ஸ்தானம். அதே போல 5ஆம் இடத்தையும் நாம சுக்கிரனை கணிக்க முடியும். சுக்கிரன் அங்க இருக்கணும்னு கிடையாது. எப்பேற்பட்ட காமத்தை ஒரு மனிதன், ஒரு ஜாதகன் அனுபவிப்பான், எப்பேற்பட்ட காமம் அவனுக்கு கிடைக்கும்ன்றது 5ஆம் பாவத்திலும் நாம் கண்டுபிடிக்க முடியும். அதே போல 3ஆம் பாவத்தில் அவனுடைய காமத்தின் வீரியம் எவ்வளவு இருக்கும் என்பதையும் கண்டுபிடிக்க முடியும். அதே போல ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் அது தோஷம்ங்கிறாங்க. இப்படி பல்வேறு விதமான தலைப்புகள், இப்படி சுக்கிரனை பத்தி நாம நிறைய இதுல பேச போறோம். பாத்தீங்கன்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா அதீதமாக காம உணர்ச்சி வந்து கொண்டே இருக்கும், அடக்கவே முடியாது அவங்களுக்கு. அது ஆண்களுக்கு மட்டும்தான் கிடையாது. இந்த சப்ஜெக்ட், நான் பேசுற சப்ஜெக்ட் போத் ஃபார் உமன் அண்ட் மென், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஏன் பெண்களுக்கு காம உணர்ச்சியே வராதா? என்ன கேட்டா ஆண்களை விட பெண்களுக்கு காம உணர்ச்சி அதிகம் சில பெண்களுக்கு. ஆனா கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி காம உணர்ச்சி அதிகமாக இருப்பவர்களுக்கு, அது ஆண்களாக இருக்கட்டும் இல்லை பெண்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு சில சமயங்களில் அவர்களுடைய ஜாதக அமைப்பின் காரணமாக அவர்களுக்கு கல்யாணம் ஆகாது, இல்ல சரியான துணை கிடைக்காது. கல்யாணம் ஆகியும் தாம்பத்திய சுகத்தை கொடுக்க முடியாமல் ஆணோ பெண்ணோ இருப்பார்கள். இப்படிலாம் இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய பேரை பார்த்துருப்பேன். அதாவது கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க, சின்ன வயசா தான் இருக்கும், 30 வயசு தான் இருக்கும், 5 வருஷம் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி. நானே நிறைய ஜாதகம் பார்த்துருப்பேன். பார்த்தா கணவனும் மனைவியும் தொட்டுக்கொள்ளவே மாட்டார்கள். அவர்களுக்குள்ள தாம்பத்திய சுகம்ன்றது ஒண்ணுமே இருக்காது. அவங்க குழந்தையும் பெற்றுக்க மாட்டாங்க. இதுல கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு பெண் இன்பம், அந்த ஒரு பெண்ணை தொடுதல் அப்படின்றது என்னன்னு கூட சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமாகி வக்ரமாகி இருக்கிற சில ஜாதக அமைப்புல நான் பார்த்துருக்கிறேன். சுக்கிரன் வக்ரமாகி உச்சமும் ஆகி வக்ரமாக ஆகியிருந்தா எல்லாரும் சொல்ல முடியாது. ஏன்னா குரு பார்வை, அவங்க எந்த விதத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அவரு சுக்கிரன்னு பாத்தீங்கன்னா, அவங்க விசித்திரமான காதல், விசித்திரமான காமம், அதாவது அவர்கள் சொல்றது ஒத்த பாலினத்துடைய ஆணும் ஆணும் ஈர்க்கப்படுவது. அது புதனையும் பார்க்கணும். ஏன்னா புதன் வந்து ஒரு அலிகிரகம். ஒரு பெண்ணும் இப்போ லிவிங் டுகெதர், அவங்க கல்யாணமே அவங்க வந்து லீகலி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே வந்துடுச்சு. அப்போ டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள், லீகலி அப்ரூவ்டு. ஆணும் ஆணும் ஒன்றாக வாழ்கிறார்கள். இது நமது சமுதாயத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் எதிரான ஒன்றாக இருந்தாலும், ஒரு அப்ரப்டா இருந்தாலும் இப்படி சிலர் ஈர்க்கப்படுகின்றார்கள். ஏன்னா அவங்கள சொல்லி நம்ம குற்றம் இல்லை, அவர்களுடைய காரகத்துவம் அப்படி வேலை செய்கின்றது. அதனால் அவர்கள் அந்த நபருடன், அந்த பெண்ணோடையோ ஆணோடையோ ஈர்க்கப்படுகின்றார்கள். காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லி ஒரு டைலாக் பார்த்துருப்போம். காதலுக்கு மட்டும் கிடையாது, காமத்துக்கும் கண் இல்லைன்னு சொல்லுவேன். காமத்துக்கும் கண் இல்லை. என்னடா காமத்தை பத்தி பயங்கரமா பேசுவியா அப்படின்னா, இயல்பாவே நான் நல்லா பேசுவேன். காமத்தை பற்றி ஏஎல் சூர்யா சிறப்பாக பேசுவான். ஏன்னா நீங்க அனிதா, பத்மா, பிருந்தா அதிலே பாத்தீங்கன்னா பயங்கர ரொமான்டிக்கா ஒரு எப்படி சொல்றது, அப்படியே ஒரு கிளுகிளுப்பா எழுதியிருப்பேன். அது படிக்கிற ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும், அவர்களுக்கு மிகவும் அந்த நாவல் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படி அந்த எழுத்து நடை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஒரு ரொமான்டிக்கா இருக்கும். இதுல இன்னும் சில பேர் ஒரு குண்டத்தை போடுவாங்க, சுக்கிரன் நீசமாகி இருந்தால் அவனுக்கு அல்ல பெண்ணுக்கு காமத்தில் நாட்டமே இருக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுவும் என்னை பொறுத்தவரை உண்மை இல்லை. அதாவது சுக்கிரன் நீசமாகி இருந்தால் பாத்தீங்கன்னா, அவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு கோப்புடையவர்களாக வாழ்வார்கள். வேற யார்ட்டையும் போக மாட்டாங்க. மனைவிட்ட மட்டும் தான் அவங்க வந்து தாம்பத்தியம் வச்சுப்பாங்க. அவ்வளவு ஒழுக்கமாக இருப்பார்கள். சுக்கிரன் நீசமாகி இருப்பவர்கள்லாம் பார்த்தா அது எப்படி நீசமா இருக்கு, ரொம்ப கெட்டு போயிருக்கான்றத பார்க்கணும். கடவுள் ஏன் மனிதனை படைத்த போது காமத்தையும் அவனுக்குள்ளே வைத்து படைத்தார். அதாவது மனித இனம் பெருகணும்னு மட்டும்தான் அவரு வச்சு படைச்சாரா? இல்ல அவனுக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கை இன்பமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்குள்ள காமத்தை அவனுக்குள்ளன்னு மட்டும் இல்ல, பெண்ணுக்குள்ளேயும் ஆணுக்குள்ளேயும் அந்த காமம் என்கிற இன்பத்தை வைத்து ஏன் கடவுள் படைக்க வேண்டும்? ஏன்னா இந்த காமத்தால் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான
சண்டைகள், சச்சரவுகள், கொலை, கொள்ளை போன்று பல விஷயங்கள் இந்த காமத்தின் அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் இங்கே நடக்கின்றது. காமம் இல்லைன்னா காதலும் இல்லைன்னு. ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறாள். எப்படி காதலிக்கிறாள்? அவள் ஈர்க்கப்படுகிறாள். அந்த ஆணின் மீது காமத்தில் ஈர்க்கப்படுகிறாள். ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் காமம் சார்ந்து ஈர்க்கப்படுகின்றான். அதனால் அதாவது ஒரு 10 பொண்ணுங்க இருந்தாலும் 10 ஆண்கள் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபர் மேல, அது ஆணோ இல்ல பெண்ணோ, அவர்கள் மீது இவர்களுக்கு காமம் சார்ந்த ஒரு யோசனை, ஒரு சிந்தனை ஏற்படுகின்றது. ஒரு ஈர்ப்பு, காமத்தின் சார்ந்து ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது. அந்த காமத்தின் ஈர்ப்பு தான் அது காதலாக மாறுகின்றது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த காமம் இல்லைன்னா அங்க காதலும் வராது, அங்க காதலுக்கும் வேலையும் இருக்காது. இப்போ நான் தொடர்ச்சியா உங்கள்கிட்ட அப்படியே அருவி மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். இதுக்கான காரகத்துவம் என்ன அப்படின்னா, இதுக்கான காரகத்துவம், பேச்சுக்கான காரகத்துவம் புதன். புதன் கெட்டு போச்சுன்னா அங்க ஒரு மனிதனுக்கு பேச்சு கெட்டு போச்சு, சிந்தனை கெட்டு போச்சு, கிரியேட்டிவிட்டி கெட்டு போச்சு, எழுத்து கெட்டு போச்சு. அப்போ தொடர்ச்சியா நான் அருவி போல பேசி 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 இப்போ 1 மணி நேரம் விட்டீங்கன்னா கண்டினியூஸா பேசுவேன். ஒரு ஸ்டேஜில் விட்டீங்கன்னா எந்த பயமும் இல்லாம ஃப்ளோவா பேசுவேன். அப்போ புதன் சிறப்பாக இருக்கின்றது. புதன் சிறப்பாக இருக்கின்ற காரகத்துவத்தின் அடிப்படையில் அவனுக்கு எனக்கு பேச்சு அபரிமிதமாக கொட்டிக்கொண்டே இருக்கும். அந்த சரஸ்வதியின் கடாட்சியம் என் நாக்கில் தாண்டவம் ஆடுகின்றது. இங்க பல பேர் காதலிக்கிறார்கள், கல்யாணமும் செய்து கொள்கிறார்கள். அப்படி கல்யாணம் செய்து கொள்பவர்களில் பாதி, 150% இல்ல 60% அது தோல்வியிலும் முடிகிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தா அரேஞ்ச்டு மேரேஜே பார்த்தீங்கன்னா 100% இல்ல 60% தோல்வியில் முடிவடைகின்றது. அப்போ காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க மட்டும்தான் தோத்து போறாங்க, அவங்களுடைய கல்யாணம் மட்டும் தான் தோத்து போகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது பாத்தீங்கன்னா ஒரு விதியின் அடிப்படையிலும் செயல்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் காமம் மட்டும் கடவுள் மனிதனுக்கு படைக்கவில்லை என்றால், காம இன்பத்தை மனிதனுக்கு இறைவன் படைக்கவில்லை என்றால், நாம் எல்லாம் ஒரு செத்த பிணமாக நடமாடிக்கொண்டிருப்போம். என்னடா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிங்க. நான் பேசுறத ரொம்ப டெப்தா யோசிங்க. ஜே கிருஷ்ணமூர்த்தியோட ஸ்பீச்லாம் நான் நிறைய கேட்டிருப்பேன். எனக்கே கூட தோணும். எனக்கு சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வீடியோலாம் பேசியிருக்க மாட்டேன். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோ தொடர்ச்சியா அந்த எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் மற்றும் சரஸ்வதி கடாட்சியத்தால், புதனின் அம்சத்தால் நிறைய கண்டென்ட்டு ஆடியன்ஸுக்கு பேசிக்கிட்டே வரேன். ரீச் ஆகலை, ஒரு 100 பேர் தான் பார்க்குறாங்க, பரவாயில்ல. சில பேர் நினைப்பாங்க இவன் பேசுறத பார்க்கவே மாட்டேங்கிறாங்கன்னு. ஆனால் ஏஎல் சூர்யாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் பேச்சுக்கு ஒரு வலிமை உண்டு, ஒரு ஈர்ப்பு உண்டு. இன்னைக்கு அது ரீச் ஆகலைனாலும் நாளைக்கு எறும்பு மாதிரி அது போய் சென்றடைபவர்களை சென்றடையும். அதனால ரொம்ப பாசிட்டிவ். ஃபேஸ்புக்கில் ரீச் ஆகுது, யூடியூப்ல ஸ்லோவா ரீச் ஆகுது. ஸ்ட்ரைக் முடிஞ்ச பிறகு ஜூன் 25 ஸ்ட்ரைக் முடியுது. அதற்கு பிறகு கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னன்னா, என்னோட அசிஸ்டன்ட் சேனல் MK மூர்த்தி அஃபிஷியல்னு அதில் போடும்போது பயங்கரமாக ரீச் ஆகிட்டே இருந்துச்சு. வீடியோலாம் ஒரு நாளைக்கே 9000 பேர் பார்த்தாங்க. நான் நினைச்சேன் ஹியூஜா ரீச் ஆகிடும் போல் இருக்கு அப்படின்னு. பார்த்தா அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வாங்கினதோ என்னன்னு தெரியல, திடீர்னு அங்கேயும் பிடிச்சி ஏதோ சிஸ்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சான்னு தெரியல, அப்படியே அந்த சேனலும் அப்படியே டம்மி ஆயிடுச்சு. 1 வியூஸ் 2 வியூஸ் தான் வருது. ஸோ இதெல்லாமே நான் ஒரு என்னுடைய நேரத்தின் அடிப்படையில், செவ்வாய் திசை ரொம்ப கொடூரமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த திசை முடிவதற்கான இன்னும் காலகட்டம் 7-8 மாதம். அதுக்குள்ளேயும் பார்த்தா ராகு ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு கூட போட்டுட்டு இருக்காரு. அந்த ஃபவுண்டேஷனை நான் சொல்ல விரும்பல. அப்போ காமம் மட்டும் இல்லைன்னா நாம எல்லாருமே ஒரு செத்த பிணமா நாம நடமாடிக்கிட்டு இருப்போம். இது எப்படின்னா, அதாவது இப்போ சுக்கிரனை பத்தி பேசியிருப்பேன். ஸ்வீட்னா என்ன? இன்பம். அதை சாப்பிட்டோன்னே உங்களுக்கு என்ன உங்களுக்கு புலன்ல என்ன கிடைக்குது? இந்த நாக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. மனிதனுக்கு அந்த நாக்கு இல்லை வச்சுக்கோங்களேன், நீங்க எந்த சுகத்தையும் எந்த புலன் இன்பத்தையும் நீங்கள் அனுபவிக்கவே முடியாது.
அது காமத்திலும் சரி சாப்பாட்டிலும் சரி அந்த நாக்கு இல்லைன்னா உங்களால் ஐம்புலன் அந்த சுகத்தை அனுபவிக்கவே முடியாது. ஏன் செத்த பணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நாமெல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நாம் கொஞ்சம் ஒரு படித்தவனா காமிச்சிக்கணும், நாம் ரொம்ப அழகாக காமிச்சிக்கணும். ஓரளவுக்கு சில பேர் இயற்கையாகவே அழகாக இருப்பாங்க. இப்போ நம்மளெல்லாம் பார்த்தா சின்ன வயசுலேயே 18 வயசுலேயே இப்போ வீட்டுக்கு வரவங்க எல்லாம் ஐயோ உங்கள் பையனா அது ஸ்டார் மாதிரி இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு இதை நான் பேச போய் அது உண்மையாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு அது ஒருத்தர் பொறாம பிடிச்சி நீ பையன்லாம் கிடையாது நீ கிழவன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருப்பார். நிறைய பேர் பொறாம பிடிச்சி நிறைய பேர் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். நான் என்றைக்குமே 16 தான். நான் ரொம்ப இளமையாக தான் என்றைக்குமே நான் என்னோட மனதளவுலையும் சரி என் உடல் அளவுலையும் சரி நான் ஆரோக்கியமாகவும் நான் சிறப்பாகவும் இருப்பேன்றது அஃபர்மேஷனை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்போது காமம் இல்லைன்னா நாம் ஏதோ ட்ரெஸ் பண்ணிப்போம். எதுக்கு ட்ரெஸ் பண்ணி யார் நம்மளை பார்க்கணும்? இப்போ நிறைய பேருக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா பெண்களுக்கெல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா அவங்கள புகழணும். அவங்கள நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இந்த சேலை ரொம்ப நீங்கள் கட்டியிருக்க சேலை சாரீ ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, இந்த சேலை எங்கே வாங்குனீங்க அப்படின்னு நீங்கள் சும்மா கேட்டு பாருங்களேன். அப்படியே அவங்களுடைய ஃபீலிங்ஸ், இந்த ஃபீலிங்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்டில் சொல்கிறாங்கல்ல, அந்த ஃபீலிங்ஸில் அப்படியே இல்லை அப்படியே பூமா அப்படியே பயங்கரமாக இருக்கும். அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபீலிங். அதே இது ஐய இந்த சேலை எங்கே வாங்கினேன், நல்லாவே இல்லை, கன்றாவி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்களோ சகிக்கலைன்னு அன்றைக்கி அவங்களுக்கு சோறு தண்ணி இறங்காது. அந்த ஃபங்க்ஷனில் அவங்க கம்ப்ளீட்டு மூட் ஆஃப். எதுவுமே அவங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு யாரோட பேசுறது எல்லாமே கொலாப்ஸ். அப்போது அங்கே அந்த ஃபீலிங்கை எது ஏற்படுத்துது? சுக்கிரகாரகம், அந்த இன்பத்தை அளிப்பது. அப்போது காமம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. அப்போ பார்க்கணும் நம்மளை ஒரு அழகான ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு டீனேஜில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா பசங்கள்லாம் பார்க்கணும். ஒரு 10 பேர் 20 பேர் உன்னையே பார்க்குறாங்கடி, இல்லை அவளுக்கே தெரியும் அந்த பொண்ணுக்கே தெரியும் அவங்க எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறாங்கன்னா அது ஒரு ஃபீலிங். வா நம்ம அழகாக இருக்கும் அப்படின்ற ஒரு அப்படியே மிதக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டீனேஜில் மிதக்கிறது அப்படியே அது ஒரு ஃபீலிங் தனியாக. பசங்களே இப்போது எனக்கே பார்த்தீங்கன்னா அப்போ சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐயோ ஸ்டார் மாதிரி இருக்கான், உசுபேத்தி அப்புறமா மாடலிங்லாம் போய் அதெல்லாம் செலவுலாம் பண்ணி அப்புறம் பாம்பேக்கெலாம் போனேன் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு கையெல்லாம் சுட்டுக்கிட்டு படிக்கலாம் மூடு போகாமல் மைண்டு போகாமல் ஒரு சினிமான்னு சுற்றி ஒரு வழி ஆகி இப்படியும் இருக்குது. ஆனால் நாம் எல்லாருமே எதுக்காக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், ஒரு கோட் சூட் போட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே காமம் சார்ந்த அடிப்படையில்தான். நாம் ஒருவருக்கு முன் அழகாக தோன்ற வேண்டும், ஒரு பெண் பலருக்கு முன் அழகாக தோன்ற வேண்டும். அது தவறான எண்ணம் கிடையாது, அது இயற்கையா இருக்க வேண்டிய ஒரு எண்ணம். அந்த எண்ணம் இல்லைன்னா தான் பிரச்சனைன்னு அர்த்தம். சைக்கியாட்ரிக்கலி அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மனநல பாதிப்புன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு பொண்ணு என்ன யார் என்ன பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சேலை ஏதோ ஒரு போட்டுக்கிட்டு வைக்காம ஒரு மாதிரி கோரமா வந்தா எப்படி இருக்கும்? அப்ரப்டா இருக்காது. அப்போ எல்லாரும் என்ன பேசுவாங்க, அந்த பொண்ணு என்னப்பா கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆயிட்டாளா, கொஞ்சம் மைண்ட் ஆஃபா அப்படின்னு. இப்போ நம்மளெல்லாம் கேட்கலையா பல பேர், நீ மென்டல் மாஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவான் யாரு, அனிதா பத்மா பிருந்தான்னு ஒரு நாவல் எழுதுறவன் மென்டல் மாஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவான். தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல. காமம் இல்லைன்னா மனிதன் இங்கே போராடவே மாட்டான். எப்படி போராடவே மாட்டான்? போராட்டமான குணம் அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. எதுக்கு போராடணும், என்னத்துக்கு போராடணும்? போராடி என்ன ஆக போகுது? போராடி எதை பெறுகிறோம், எதை பெறப்போகிறோம், அப்படி பெற்று என்ன இன்பத்தை நாம் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் லாஜிக்கலா டீப்பா திங்க் பண்ணி பாருங்க. அப்போ வாழ்க்கையில முன்னேற மாட்டான், உழைக்க மாட்டான், ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டான், ஒரு கோல் இருக்காது. இது எல்லாமே கடவுளுடைய ஒரு பிரபஞ்சத்துடைய ஒரு கணக்கு. அதான் சொல்றேனே, இறைவனுடைய திட்டங்கள் அதிசயமானவை, செயல்முறைகள் அதைவிட அதிசயமானவைன்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அதாவது முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெண்ணை, ராணியை அடைவதற்கு பல்வேறு டெஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த காலை அடக்கணும், இந்த விஷயங்கள் செய்யணும். ஒரு யுத்த காலமே நடந்திருக்கு.
ஒரு போரா, அதாவது எப்படி சொல்றது, ஒரு நாட்டை ஒரு அரசன் கைப்பற்றி விட்டால் அவன் மனைவி மற்றும் அதை சொல்லக்கூடிய அந்த பெண்கள் இருப்பாங்கல்ல, எல்லாவற்றையும் கைப்பற்றி விடுவான் அந்த அரசன். அப்போ ஒரு அரசன் நாட்டை மட்டும் இழக்கவில்லை, அவன் மனைவியை இழக்கிறான். அப்போ எப்பேற்பட்ட வலி அது, எப்பேற்பட்ட வேதனை. அவனுடைய பெண்கள் அவனுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பெண்களாக கூட இருக்கலாம். அதெல்லாம் இன்னொரு காலத்துல, அரச காலத்துல அந்த ராணிக்கே தெரியும். ராஜா அரசர் இதெல்லாம் போவாரு, அந்த புறத்துக்கு போவாரு, அந்த புறத்து பெண்கள் எல்லாத்தையும், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் கிடைக்கணும்னா கூட அவனுக்கு யோகம் இருக்கணும்னு சொல்லுவேன். சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு பெண் கிடைப்பது சாதாரண விஷயம் இல்லை. அவனுக்கு யோகம் இருந்தால் மட்டுமே அந்த பெண் சுகம் மற்றும் பெண் கிடைக்கும். அது காலத்துக்கு மட்டும் இல்லை, அது அவனுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பெண் கிடைப்பது சாதாரண காரியம் இல்லை. மகாபாரதத்தை எடுத்துப்போம், ஒரு காவியம் அது. முக்கியமா அதுல கேரக்டர் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் பாஞ்சாலின்ற பார்த்தா பஞ்ச பாண்டவர்களுக்கு மனைவியா இருந்தா. அதெல்லாம் ஒரு ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தா எப்படி 5 பேருக்கு வந்து பொண்டாட்டியா இருந்தா அப்படிலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ரொம்ப கோரமா இருக்கும். அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா காவியம் உருவாவதற்கான மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, பாண்டவர்களுக்கும் துரோணர்களுக்கும் சண்டை வந்தது. அதற்கு காரணம், மூல காரணம் அங்கே எங்க கேம்பிளிங் மற்றும் பாஞ்சாலை அடைவது. அப்போ ஒரு காவியமே உருவாகி இருக்கு. ஏன் ராமாயணத்தை எடுத்துக்கோங்க, சீதையை இலங்கைக்கு ராவணன் கடத்தி சென்றான் அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி இப்ப வரைக்கும் இருக்கு. அதனால் ராமர் ராவணனை வதம் செய்தார் அப்படின்னு இன்ன வரைக்கும் நம்ம வரலாறுல பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ சீதை என்பவள் ராவணன் கடத்திட்டு போய் சில நாட்களுக்கு பிறகுதான் கைப்பற்ற முடிஞ்சது. ஆஞ்சநேயர் வந்து அதுல போய் மலையில ஏறி அவர் பார்த்து இலங்கையில இருக்கிறதா சொல்லி ராமன் யுத்தம் செய்து சீதையை மீட்டு கொண்டு வந்தார். அப்போ நிறைய பேர் இன்னைக்கு பேசுவாங்க, என்ன பேசுவாங்கன்னா, சீதை சுத்தமானவளா அப்படின்னு பேசுவாங்க. அப்போ அதுக்கு பார்த்தா அவ யாக குண்டத்துல குதிச்சு நான் சுத்தமானவள் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கதையெல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கும். அப்போ காவியங்கள்ல பாத்தீங்கன்னா காமம் இருந்தது. ராவணனுக்கு சீதையை மிகவும் பிடிக்கும், அதுதான் உண்மை. பாத்தீங்கன்னா அதீத காம வெறியர்கள், காமம் இருக்கிறது தப்பு கிடையாது, காம வெறியர்கள் இருப்பாங்க. அத அவங்களுக்கு பிறக்கும் போதே அப்படி ஒரு அமைப்பு இருக்கும், பயங்கர ஒஸ்டா இருப்பாங்க. இவர்கள்லாம் கஞ்சா போட்டாச்சுன்னா, அதாவது முன்னாடிலாம் பயப்படுவாங்க. இந்த ஆட்டோ சங்கர் இருக்கும் போதுலாம் நிறைய பெண்கள்லாம் வந்து, நான் கொஞ்சம் பெண்களோடய கொஞ்சம் வளர்ந்தவனா, அதனால இந்த பெண்களோட மனோநிலைலாம் கொஞ்சம் தெரியும். இவங்க அத்தை கித்த அப்படிலாம் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா ஆட்டோ சங்கர்ல அந்த சமயத்துல திருவான்மையூர்ல ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சா அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு மீடியாலாம் இவ்வளோ பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது. இன்னைக்கு வந்து நமக்கு யூடியூப் இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, உடனே எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம். அன்னைக்கு எந்த ஒரு 10 மீடியா இருக்கும், முக்கியமான மீடியாஸ், அவங்க நியூஸை வெளியே விட்டாதான் நமக்கு மக்களுக்கு நியூஸ் வரும். அப்போ அந்த சமயத்துலலாம் பெண்கள்லாம் ரொம்ப பயப்படுவாங்க, வெளியில போறதுக்கு 6 மணிக்கு பிறகு பயங்கரமா பயப்படுவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ காம வெறியில வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு தூத்துக்குடியில ஒரு மாணவியை வந்து ஒருத்தன் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கற்பழிச்சு அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. அதுக்கு ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அவனை பிடிச்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 76 நாள்லேயே வந்து கோர்ட்லேருந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னா தூக்கு தண்டனை, இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அந்த மகனை வந்து எங்கிட்டே கொடுத்துருக்காங்க, நானே அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோவை மாணவி, ஒரு சின்ன பொண்ணு, அங்கே 2 பேர் வந்து அந்த பொண்ணை வந்து கற்பழிச்சு இரவு முழுவதும் வைத்து அவளை வந்து நாசப்படுத்தி, அதற்கு பிறகு அந்த பாடியே கிடைக்காதபடி அவங்க அம்மாவுக்கு அவர்களுக்கு எரிச்சிட்டாங்க. அந்த பாடியை எரிச்சு இப்போ அது ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்க்கும்போது இந்த காமம் எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வருது. இந்த காமம் சார்ந்த ஒரு காம வெறி, இந்த பெண்கள்லாம் எவ்வளோ வந்து அபியூஸ் ஆகுறாங்க. அப்போ சொல்றாங்க நிறைய பேர், கடுமையான தண்டனைகளை கொண்டு வர வேண்டும், தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் கொஞ்சம் இவங்களுக்கு பயம் இருக்கும். இந்த சவுதி அரேபியா மாதிரி பனிஷ்மெண்ட் கொண்டு வந்தா கொஞ்சம் பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது ஓரளவுக்கும் உண்மையும் கூட. ஒரு பயம் இருக்கணும்.
இந்த கஞ்சா போட்டாச்சுனாவே அவர்களுக்கு மனோபாவம் மனோநிலை மாறிவிடும். தூக்கிடுவானுங்க. நடந்து போகுதா பொண்ணு, அதை எப்படியோ வந்து தூக்கிடுவானுங்க. அதுக்கப்புறமா தான் அவன் யோசிப்பான். அதான் சொல்லிட்டேனே, புதன் வலுத்திருக்கிறவன் அறிவாளி, செவ்வாய் வலுத்திருக்கிறவன் முரடன். அவன் செஞ்சு முடிச்சிருவான், எல்லா காரியம் செஞ்சு முடிச்சு தான் யோசிப்பான். அப்போ இங்க காமத்தால் பல பாலியல் வன்கொடுமை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதுக்கு முடிவு கட்டவே முடியாதா? இந்த பூனைக்கு யாரு மணி கட்டுறது அப்படின்னு நாம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா, அந்த கள்ளக்காதல் இதுல ஒரு 60 வயது ஆணுக்கு ஒரு 25 வயது இல்லை 20 வயது பெண் மீது மோகம் ஏற்படுது. அந்த பொண்ணுக்கும் அந்த 60 வயது ஆணை 20 வயது பெண்ணுக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் நம்ம கள்ளக்காதல்ன்றோம். ஏன்னா வயது வித்தியாசம் பார்க்காம ஒரு ஈர்ப்பு. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 50 வயது இல்லை 40 வயது அந்த மாதிரி ஒரு ஏஜ் இருக்க ஒரு பொண்ணுக்கு 25 வயசு பையன் மேலே, இப்போ ஸ்கூல்லாம் ஒரு பையன் மேலே வந்து ஒரு டீச்சருக்கு ஒரு லவ் வந்துருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கன்றாவே நினைச்சாலும் இந்த பிரபஞ்ச பேராற்றல், இந்த இறைவன் வந்து ஏதோ ஒரு விளையாட்டை நடத்துறாரு. அப்படிதான் நான் வந்து ஒரு பிரீஃபா ஒரு வந்து எப்படி சொல்றது, ஒரு நேரவா பார்க்காம பிரீஃபா பார்க்குறேன். என்னடா கர்மம் இது அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. 40 வயசு ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு 18 வயசு பையன் மேலே ஒரு லவ், இல்லை 15 வயசு பையன் மேலே லவ். அப்புறமா வந்து டீச்சர் வந்து அந்த பையனை வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணாங்க, அப்படிலாம் வந்து வருது. இதெல்லாம் பார்க்கும்போது காதல், இந்த கள்ளக்காதல் கருமத்துக்கு கண்ணே இல்லையா? பயங்கரமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா 5 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு டிக்டாக்லாம் அந்த பொண்ணு போட்டுகிட்டே இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் மேலே கள்ளக்காதல் ஏற்பட்டு போச்சு. அவன் ஹஸ்பண்டை வந்து கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு அந்த பசங்களுக்கு விஷம் வச்சு கொடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து அந்த கள்ளக்காதலனோட போயிடுச்சு. கடைசியில் அந்த குழந்தைங்களாம் இறந்து போய் அந்த கேஸில் இன்னைக்கு அந்த பெண் வந்து ஜெயிலில் இருக்காங்க. அப்போது வாழ்க்கையே தொலைச்சிடுறாங்கல்ல, வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. உன்னுடைய சிற்றின்பத்திற்காக உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விட்டாய். அப்போ உனக்கு எங்க அறிவு எங்க போச்சு அப்படின்னு நாம கேட்கலாம். இதெல்லாம் விளையாட்டு, காரகத்துவத்தின் ஜாதகத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய விளையாட்டு. ஏன்னா சாதாரண விளையாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இப்போ அந்த இடத்த நான் சொன்னேன்னா கண்டுபிடிச்சிருவீங்க, எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்னா வீடியோவை அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களும் பார்ப்பாங்க, இல்லை போய் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக அங்கே போவேன், என் வீட்டிலேருந்து பக்கத்தில் வச்சுக்கோங்களேன். அங்கே நான் போகும்போது ரிசப்ஷனில் ஒரு பையன் உட்காந்துருப்பார். ஒரு 35 வயது 40 வயதுக்குள் ஒரு பையன் உட்காந்துருப்பார். நான் சொல்கிறது ஒரு 5 வருஷம் முன்னாடி. இதெல்லாம் நான் போயிட்டு இருந்த இடம். இப்போ நான் அந்த இடத்துக்கு போகல. அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பையன் உட்காந்துருப்பாப்புல, போய் நான் பார்த்தா ஒரு வணக்கம் வைப்பார். போகும்போதோ சரி, இல்லை நான் வெளியே வரும்போதோ ஒரு வணக்கம் வைப்பார். வணக்கம் வச்சோடனே சரி ஒரு 10 ரூபா இல்லை 20 ரூபா கொடுத்துட்டு வருவேன். அந்த பையன் பேர் கூட நான் மறந்துட்டேன், அது பேர் சொன்னாலும் அது கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஷாக்கிங் இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக தான் இருந்தான் அந்த பையன் வந்து, ஒரு இந்த மனிதர் வந்து நார்மலாக ஒரு வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் கேட்டேன் அந்த பையனை பற்றி. எங்கே காணோம் அப்படின்னு கேட்டேன். அவன் கேட்டோன்னே என்ன சொன்னாங்கன்னா, அவன் மனைவியை ஒரு பெரிய கட்டை மாதிரி, இந்த இது குத்துவாங்கள்ல அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு கடப்பாறையா ஏதோ ஒன்று வந்து ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சு அந்த மனைவி வேறொருத்தனோட கள்ள தொடர்பில் இருப்பதை அவன் பார்த்துட்டான். அவன் பார்த்ததுனால இந்த பையன் வெறியாகி அவன் பொண்டாட்டியையும் சரி, அவனை அடித்தான், அவன் ஓடிட்டான். அவன் பொண்டாட்டியை அடித்தே சாவடிச்சிட்டான், வெறியில் சாவடிச்சிட்டான். அதனால அவனும் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டான். 2 பொம்பளை பசங்க. எப்படி 2 பொம்பளை பசங்க, மொத்த குடும்பமும் சிதைஞ்சுதா? எப்படி மொத்த குடும்பமும் சிதைஞ்சது. இந்த ஆள் பார்த்தா ரொம்ப சாதுவாக தான் இருப்பார், பாவம், சாதாரண ஒரு மிடில் கிளாஸு. அவரே ஜெயிலுக்கு போயிட்டார். இந்த அம்மா பெத்த அம்மா செத்து போயிடுச்சு, இவர் சாவடிச்சிட்டார். இவர் ஏதோ பாவம் வெறி, என்ன பண்ணுறது, ஏற்றுக்க முடியுமா? எல்லாரும் ஏற்றுக்க முடியாது, சாவடிச்சிட்டாரு. 2 பெண் பிள்ளைகள், அவர்கள் நிர்கதியாக இன்று நிற்கிறார்கள். இந்த நியூஸு ஆக்சுவலி பேப்பரில் வந்திருக்க வேண்டியது. ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அந்த நிர்வாகத்துடைய பெயர் கெட்டு போய்விடும், எனக்கு தெரிந்த அந்த நிர்வாகத்துடைய பெயர் கெட்டு போய்விடும் என்பதால் அந்த நியூஸை போடக்கூடாதுன்னு மேலிடத்தில் சொல்லியாச்சு. அதாவது கமிஷனருக்கு தகவல் போயிடுச்சு,
நியூஸை பப்ளிஷ் பண்ண வேணாம், பேப்பரில் நியூஸ் வரக்கூடாது, வந்தால் கெட்டு போயிடும், நிர்வாகத்துடைய பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிர்வாகத்தில் இந்த மாதிரி தான் ஆளுங்க இருப்பாங்களா அப்படின்னு பல பேர் வர்றதுக்கு கொஞ்சம் முகம் சுளிப்பார்கள், யோசிப்பார்கள்னு ஒரு நல்ல விஷயம்தான். ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு பேச்சு போயின்னு நடக்கும் அந்த நிர்வாகத்தின் மீது. அப்போ எனக்கு பயங்கரமான ஷாக். எனக்கு என்னடா இந்த பையன் ரொம்ப சாதுவாக இருப்பான், பார்த்தா இப்படி வாழ்க்கையை அழிச்சு விட்டானே இந்த மாதிரி படுபாவி அப்படின்னு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. பாருங்களேன், வாழ்க்கையே போயிடுச்சே. அந்த பெண் செய்த தவறால பாவம் இவன் வாழ்க்கையும் போயிட்டு, அந்த பொம்பளையோட வாழ்க்கையும் போயிடுச்சு, இந்த 2 பெண் பிள்ளைகள் பாருங்க அவங்க வாழ்க்கையும் போயிடுச்சு. இப்படி மனித உறவுகள், மனிதர்கள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த காமத்தால். அப்போ யோசிக்கும் போது என்னடா அப்படி காம வெறி அப்படின்னு வருது, கோபம் வருது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சில பெண்கள்லாம், நான் ஜாதியை குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, ஆனால் பெரும்பாலும் அந்த சாதியினர் பணம் வந்த பிறகு, புகழ், அந்தஸ்து, அதிகாரம்லாம் வந்த பிறகு அவர்கள் அந்த ஆணின் மீது அவர்கள் காதலிப்பார்கள், அவர்கள் அவனை கவருவதற்கு முயற்சி செய்வார்கள், அவன் மேலே அப்போ தான் அவங்களுக்கு லவ் வரும். அது வரைக்கும் அவன் கெஞ்சிருப்பான், கூத்தாடி இருப்பான், அப்போது லவ்லாம் வராது. அவங்களுக்கு பணம் வந்த பிறகு, புகழ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உழுந்து உழுந்து சுற்றி சுற்றி காதலிப்பாங்க, சுற்றி சுற்றி அவன் மீது மோகம் கொள்வார்கள், அவனை எப்படியாவது அடையணும்னு சொல்லுவாங்க. இதில் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சினிமாவிலலாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது, அதாவது எல்லாத்துக்கும் தயார். சில பேர் வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவர்கள் ஓப்பனாகவே கூப்பிடுவாங்க, வீட்டுக்கே வர சொல்லுவாங்க. நீங்கள் என்ன வேணும், என்ன வேணால் எடுத்துக்கோங்க, என்ன வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. இதை வேணால் எடுத்துக்கோங்க, என்ன தான் வேணுமா, என்ன நான் கொடுக்க தயாராக இருக்கேன், என்னையே எடுத்துக்கோங்க. அப்போ தான் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஒரு அந்தஸ்து கிடைக்கும், ஒரு புகழ்பெற்ற நடிகையாக வர முடியும். இதெல்லாமே காமம் சார்ந்த அடிப்படையில் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆழமாக யோசித்து பார்த்தா இந்த காமம் பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷுவல் ஒரு ப்ளஷர் ஏதோ ஒரு செயல்பாட்டை மனிதனை தூண்ட செய்கின்றது. அப்போ எதையோ நோக்கி ஒன்று ஓடுறான், அது எதையோ ஒன்று அடையணும்னு நினைக்கிறான், அவன் பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறான். அவன் பணக்காரனானா அவனுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கும், ஒரு நல்ல மனைவி கிடைக்கும், அப்புறம் நல்ல கார் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும். இப்படி மனிதன் இந்த காமத்தின் அடிப்படையில் மனிதன் போராடுறான், ஓடுறான், உழைக்கிறான். அப்போது காட் இஸ் அ கிரேட்டஸ்ட் இன்ஜினியர்னு சொல்லுவேன். அதாவது கடவுள் மிகப்பெரிய ஒரு புத்திசாலி. நமக்கு எங்கே கண்ணை வைக்கணும், எங்கே வாயை வைக்கணும், எங்கே மூக்கை வைக்கணும், எப்படி பேசணும். ஒருத்தன் சில பேர் பேசியே கவுத்துருவானுங்க, எப்படி பேசியே கவர்ந்து விடுவார்கள், கவுத்து விடுவார்கள். அவன் போய் தான் புழுகுவான், ஆனால் போய் புழுகிறது கூட அவர்களுக்கு ஈர்க்கப்படுற மாதிரி, ஆப்போசிட்டை ஈர்க்கிற மாதிரி அவன் பேசுவான். அவ்வளோ வலிமை இருக்கு இந்த பேச்சுக்கு. இதில் காதல் தோல்வியில் நிறைய பேர் உயிரை மாச்சிக்கிறது. இப்போ கொடைக்கானல்லாம் பார்த்தா சூசைட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், அங்கெல்லாம் போய் அப்படியே குதிச்சிடுறது, இல்லை ட்ரெயினில் குதிக்கிறது. இப்போ சமீபமாக பார்த்தா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த ரயில்வேல இருக்க ஒரு மேடமும் எனக்கு தெரியும், அவங்க பேரும் நான் பார்த்தேன். இப்போ ஒருத்தன் லவ் பண்ணியிருப்பான், பயங்கரமாக அதீதமாக லவ் பண்ணியிருப்பான். கடைசியில் அந்த பொண்ணு திடீர்னு லவ் பண்ணலன்னு சொல்லிடுச்சு. சொன்ன உடனே நம்ம பசங்க வெறி ஆகிடுவானுங்க, கோவம் வரும். என்ன பண்ணிட்டான்னா, கிண்டி ஸ்டேஷனில் கரெக்டாக ட்ரெயின் வரும்போது காத்திருந்து வெறி பிடிச்சி அந்த பொண்ணை பிடிச்சி கரெக்டாக கீழே தள்ளி விட்டான். தள்ளினோடனே ஸ்பாட் அவுட். எங்கே, நம்ம கிண்டி ஸ்டேஷனில் நினைக்கிறேன், கிண்டியில் பயங்கரமாக பிரச்சனை ஓடிச்சப்போ. அப்புறமா அந்த பொண்ணு ட்ரெயினில் அடிபட்டு செத்து போயிடுச்சு. அவங்க அப்பா இருக்காங்கள்ல, அவர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரு. அவர் ஒரு போலீஸ் துறையில் இருக்கிறார். அப்புறம் அந்த பையன் வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ரொம்ப பெரிய கலவரமாச்சு. இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போட்டாச்சு. இவன் கடைசி வரைக்கும் தூக்கு தண்டனை கிடைச்சிதான்னு தெரியல, ஆனால் இவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்குது. ஆனால் அந்த பையன் வாழ்க்கை சிதைஞ்சு போச்சு. இப்படி காமத்தின் அடிப்படையில் ஒரு பெண் மீது காதலிக்கிறாங்க. அந்த பொண்ணு திடீர்னு என்னமோ தெரில கழட்டி விட்டுருது, பிடிக்கலை, இவன் சரியான நமக்கு சூட் ஆக மாட்டான் அப்படின்னு யோசிச்சோ, இல்லை
குடும்பம் காரணமாக, இப்போ சுவாதி கொலை வழக்கு, இதெல்லாம் ஒரு மர்மமான ஒரு கொலை வழக்கு வச்சுக்கோங்களேன். எதற்காக அந்த பொண்ணு இன்ஃபோசிஸில் வேலை பார்த்தது, எதற்காக அந்த சம்பவம் நடைபெற்றது, அது உண்மையா பொய்யா அப்படின்றது இன்று வரைக்கும் மர்மமாக இருக்குது. இதில் சில பேர் ஆசிட் அடிச்சிடறானுங்க, அந்த பொண்ணு மேலே வெறியில் ஆசிட் அடிச்சிடறாங்க. எனக்கு கிடைக்காத பொண்ணு எவனுக்கும் கிடைக்கூடாதுன்னு. இப்போ சமீபமாக நியூஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பையன் பயங்கரமாக போட்டு அடின்னு முகத்தெல்லாம் சிதைச்சிட்டான். இப்படி பல்வேறு சம்பவங்கள் வெறி பிடித்து இந்த மனிதர்கள் இந்த காமத்தால் நிறையா இந்த மாதிரி கலைவரங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்போ காரணம் என்ன? காரணம் காமம் காமம் காமம். இதுக்கு முடிவே கிடையாதா? அதாவது ஒரு மனிதன் நல்லா சாப்பிட்றான், ரசித்து சாப்பிட்றான் அப்படின்னா அவனுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தன் எங்கே சாப்பிட்றான், அவனுடைய 12ஆம் இடம் 12ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது, அது பாவகம் இல்லாமல் சுபமாக இருக்கிறதா அப்படின்னா அவன் வீட்டில் உட்காந்து மாளிகை மாதிரி வீட்டில் உட்காந்து அந்த புலனின்பத்தோட அந்த சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிடுவான். அப்படி இல்லாத பட்சத்தில் செவ்வாயும் சனியும் இருக்குது, 12ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னு இருக்க பட்சத்தில் அவனுக்கு ஏதோ ஒரு ஆகாத திசை போச்சு அப்படின்னா அந்த சாப்பாட்டை, ஏதோ ஒரு சாப்பாட்டை சிறையில் உட்காந்து ஜெயிலில் உட்காந்து சாப்பிடுவான். இதுதான் உண்மை. ஜெயிலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கும், அதாவது ஜெயிலில் என்ன போட போகிறாங்க உங்களுக்கு, என்ன பஜ்ஜி போண்டா கேசரி ஸ்வீட்லாம் போட போகிறாங்களா? போட்டாலும் அதெல்லாம் அந்த ஒரு டேஸ்ட் வருமா? ஏதோ ஒரு சாப்பாடை போடுவாங்க, ஏதோ ஒரு வேளை அது சாப்பிடணும், அவ்வளோதான். உயிரோடு இருக்கிறதுக்காக சாப்பிட்றது, ஜெயிலில் சாப்பிட்றதுலாம் என்னை பொறுத்த வரைக்கும் கொடுமை. அதான் சொல்லிட்டேனே, அந்த பையன் திடீர்னு அவன் அரசாகி ஜெயிலுக்கு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நிர்வாகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவான், தினம் செத்துக்கிட்டு இருப்பான் அவன். கொடுமை, மிகப்பெரிய கொடுமை. தினசரி அவன் நொந்து அவன் செத்துடலான்னு அதுக்கு பதில் நொந்து செத்து போவான். அப்போது இந்த புலனின்பம் கிடைக்குது. அப்படி சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது, நாம் ஒரு மட்டன் சாப்பிட்றோம், ஒரு மீன் சாப்பிட்றோம், ப்ரான் சாப்பிட்றோம், அப்படியே ஏசியில் உட்காந்து சில பேர் இந்த ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. இப்போ என்ன கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீ தண்ணி அடிச்சு தானே பேசுகிற, உன் நல்லா சரக்கு போட்டு தான் நீ பயங்கரமாக பேசுகிற, அது பக்கத்துலேருந்து ஊற்றி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஏதோ தெரில, அவங்க நினச்சிக்கிறாங்க போல் இருக்கு. அதான் ஒரு மனிதன் ஒரு கற்பனையில் இருப்பாங்கல்ல, நல்லா சரக்குலாம் நீ அடிச்சுட்டு தான் நீ நல்லா பேசுகிற, இப்போ அப்படியே உன் கண்ணை பார்த்தாவே தெரியுது அப்படி இப்படின்னு, அதனால நீ கண்ணாடிலாம் போட்டுக்கிற அப்படின்னு கமெண்ட்லாம் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். சரி, அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குது அதை மாதிரி சொல்கிறதுனாலனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது, உங்களுக்கு காம இன்பம் கிடைக்குது. அங்கேயே உங்களுக்கு சுக்கிரன் வேலை செஞ்சுட்டாரு, இன்பம் கிடைக்குது. புலன் இன்பம் சாப்பிட்ட உடனே கிடைக்குது. அப்பா என்ன சாப்பாடுன்னு. அதற்கு பிறகு அந்த சாப்பாடு, அந்த உக்கிரமான கறி, மட்டன், இது போன்ற ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, நெய் இதெல்லாம் சாப்பிட்ட உடனே பயங்கரமாக காமம் சுரக்க ஆரம்பிக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சன்னியாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி பூண்டு சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் காமத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த கன்னியாஸ்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் மிகவும் கட்டுப்பாடுடன் இருப்பார்கள். இதெல்லாம் அவங்க பியூரா கன்னியாஸ்திரி அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு அந்த இப்போ ஹரே கிருஷ்ணான்னு ஒரு மூமெண்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது, இப்போது ஹரே கிருஷ்ணா திருவான்மியூரில் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்து 16 முறை சாண்டிங் பண்ணணும், ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சாண்டிங் பண்ணணும். அவருக்கெல்லாம் சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவித்திரமாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டுமே தினசரி அவங்க 16 முறை சாண்ட் பண்ணி கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு இருந்தால் மட்டும்தான் அவர்களால் துறவியாக இருக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு காமம் சுரக்குது, காம இன்பம் வேணும் அப்படின்னா அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க. ஸோ இந்த காமத்தை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சி நான் இந்த இதில் நான் பேசியிருக்கேன். அது சரியாக இருக்கலாம், இல்லை தவறாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோணங்கள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சார்ந்து ஒரு வளர்ந்த முறை பார்த்திங்கன்னா, நான் வளர்ந்த முறை ஒரு மாதிரி இருக்கும், என்னோட கல்ச்சர் ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் பார்க்குற வளர்ந்தவங்க ஒரு கல்ச்சர் இருக்கும். உங்களுக்கு இது நான் பேசுகிறது கொஞ்சம் அப்ரப்டாக தெரியலாம், எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஆனால் காமம் மனிதனுக்கு இன்றியமையாத ஒன்று, தேவையான ஒன்று. அந்த பரம்பொருள் இதை வைத்து மனிதனை படைத்தார் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு
விஷயம் இல்லாம அந்த பரம்பொருள் படைக்க மாட்டார். இந்த காமத்தால் நாம் உயர்வதும் சீரழிந்து போவதும், இப்போ நான் பார்த்தேன் சொன்னேன்னு சொல்கிறேன்ல, ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படின்னு, இப்போது கள்ள உறவு, இப்போது அரசாகி தூக்கு தண்டனை, அப்புறமா இந்த கோவை மாணவி பலி, இப்படிலாம் அவங்களாம் நல்லா இருக்க போகிறாங்களா? தன் வாழ்க்கையை தானே எடுத்து சிதைத்துக் கொள்கிறார்கள். விஷத்தை எடுத்து குடிக்கிற மாதிரி. விஷம் குடிச்சாச்சுன்னா அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சமாக சாவான், தினசரி சாவான். அதை என்ன பொறுத்து சொல்லியிருக்கல, மொத்தமாக செத்துட்டேன்னா வலி முடிஞ்சு போச்சு, இல்லைன்னா தினசரி உனக்கு சாவு. அதனால் காமம் மனிதனுக்கு தேவையான ஒன்றுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக